கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என்னவா இருக்கும்? எதனால உண்மையாளத்தை என்கிட்ட பேசாமலே போனாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒருவேளை நான் தப்புதான் பண்றேனோ? வெற்றியை கேட்டா அதெல்லாம் எதுவும் இல்ல, அம்மா ஏதோ டென்ஷன்ல இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அத்தைக்கு ஏதோ என் மேல கோவம், அதனால அத்தை என்கிட்ட பேசாம போயிருக்காங்க. இப்ப நான் எப்படி அத்தையை பாக்குறது? அத்தைக்கிட்ட பேசணும். அத்தைக்கிட்ட என்னன்னு நான் கேட்டு தெரிஞ்சே ஆகணும். அத்தை, நீங்க என்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க. நீங்க என்கிட்ட பேசாம இருந்தா எனக்கு அது கஷ்டமா இருக்கு. இல்லை, நான் எப்படியாவது அத்தையும் பார்த்தே ஆகணும். என்ன சொல்லலாம்? அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு உண்மையாளத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோமா? ஐயோ, உண்மையாளத்துக்கிட்ட பேசலாம்னு நினைச்சா கூட அங்கே வேதத்தா இருப்பாங்களே, அவங்க ஏதாவது என்னை பார்த்தாலே முறைப்பாங்க. நான் இப்போ அங்கே போனேன், அவ்வளோதான், என்னை எரிச்சாலும் எரிச்சிருவாங்க. ஏண்டி அபி, இத்தனை சிக்கலுக்கு மத்தியில் நீ வெற்றியை விரும்புகிற பாரு, அதாண்டி பெரிய விஷயம். எது எப்படி இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு உண்மையாளத்தையே பார்த்தே ஆகணும். என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அம்மா கிட்ட ஏதாவது சாக்கு போக்க சொல்லிட்டு உண்மையாளத்தை வீட்டுக்கு போயே ஆகணும். அக்காவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லாமா? அம்மா வேற நேற்று நடந்த விஷயத்துல நம்ம மேல கொஞ்சம் சந்தேகத்துல இருப்பாங்களே. இப்ப போய் கேட்டா விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு தெரியலையே. அபி, ஏதாவது உன் தில்லு முள்ள காமிச்சு தயவு செஞ்சு போய் பாத்துறேன். அத்தைய பாரு, அத்தை கிட்ட பேசும். ஒருவேளை அத்தை நானும் வெற்றியும் அந்த விஷயம் தான் தெரிஞ்சிருக்குமோ? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அத்தையை பார்க்கணும், அத்தைக்கிட்ட பேசி ஆகணும். அத்தை இப்படிலாம் என்கிட்ட ஒரு நாளும் பேசாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் நேற்று நான் கூப்பிட கூப்பிட அத்தை எதுவுமே பேசாமல் போயிட்டே இருந்துட்டாங்க. அதுவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அத்தை, நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தேன், மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு தெரியும் நான் பண்ணுறது தப்பு தானே. ஆனால் அத்தை, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? இது வரனாலும் பரவாயில்ல, அத்தை என்ன பிரச்சனைன்னு சொல்லட்டும். இதுதான் பிரச்சனையா இருந்தா வெற்றி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வெற்றி. அபிமா, அபி மா, சொல்லுமா. என்னம்மா, இன்னும் அம்மா மேல கோவமா இருக்கியா? நீ அம்மா அப்படி பேசிட்டேனேன்னு அம்மா மேல என்ன கோவமா இருக்கியா? பேசினது மட்டும்மா, நல்லா அடிச்சுட்டேன்ல என் பிள்ளைங்க. சாரி அப்பட்டேன். சேச்சா, அப்படின்னா இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏம்மா அபிமா, நீ என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் இந்த அம்மாவுக்கு தெரியாது, புள்ள முகம் ஆடி இருக்கிறத பார்த்தானே தெரியுது. இன்னும் என் பிள்ளைக்கு இந்த அம்மா மேல இருக்க கோவம் குறையலன்னு. அம்மா அப்படின்னா இடப்பட்டேன். இப்ப அம்மா வர உன்னை சமாதானப்படுத்த முடியாது. அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அம்மா போயிட்டு வந்து உன்னை சமாதானப்படுத்துறேன். போயிட்டு வந்தோம். அம்மா, எங்க வெளியில கிளம்புறீங்களா? கடத்தருக்கு போறீங்களா? இல்ல இல்ல அபிமா, சித்தி இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாள. சித்தி ஊருக்கு போறாங்களா? சரிம்மா. ஆமாம்மா, அவ வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சுல, அவ ஊருக்கு போயிட்டு அங்க வீட்டை பார்க்க வேணாம். சித்தப்பா வேற அங்க தனியா இருக்காருல்ல, அதான் அவ ஊருக்கு கிளம்புறா. சரிம்மா. சித்தி எங்கம்மா? சித்தி கிளம்பி கீழே நின்றுட்டு இருக்கான், அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அபிமா, நானும் சித்தி கூட ஊருக்கு தான் கிளம்புறேன். அம்மா, நீங்க ஊருக்கு போயிட்டா எப்ப? அபிமா, உன்னதான் சித்தி கூட அனுப்பலான்னு இருந்தேன். நேற்று வேற பிள்ளைங்க ரொம்ப அடிச்சுட்டேன், திட்டான்ல. நீ போய் அங்க வேலைலாம் செஞ்சுக்க முடியாது பாத்துக்கா, அங்க எக்கச்சக்க வேலை இருக்குமா. சித்தி மட்டும் ஒன்றையே செய்ய முடியாதுல்ல, அதான் சித்தி கூட நான் போலான்னு இருக்கேன். உன்னை அனுப்பலான்னு நினைச்சேன், ஆனா நேற்று பிள்ளைங்க அந்த அளவுக்கு அடிச்சுட்டேன் இல்லைங்க, பிள்ளைக்கு ரொம்ப வலிக்கும்ல, அதனால நான் போய் சித்திக்கு கூட மாட இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. எப்பம்மா வருவேன்? நான் ஒரு 2 நாள் வந்துட வேண்டியதாங்க. அப்பா கூட வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு, அவர் ராத்திரி பொழுதுக்கு வந்துருவாரு. அம்மா, நீ எப்படி சித்தி வீட்டுக்கு கிளம்புற? அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க, நைட்டு தான் வருவாங்கன்னா நான் மட்டும் எப்படி மாட்டானியா? அதுக்குதான் அபிமா உன்னை கூட்டிட்டு போயிட்டு உண்மையாளக்கா வீட்டை விட்டுட்டு போலான்னு இருக்கேன். நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன், நீ சகனா கூட இரு, ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்துரு. அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு வந்துருவாரு, சரியா? அப்பா கிட்ட நான் போன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவரை ராத்திரி ஊர்ல இருந்து வந்ததும் அப்படியே வந்து உன்னை கூட்டிட்டு வந்துருவாரு. தனியா வரேன்னா வந்துடாது அன்னைக்கு மாதிரி, புரியுதா? நிஜமாவா? நிஜமாவே என்ன உண்மையாளத்தை வீட்டுக்கு விட்டுறியா? ஆமாம்மா, அப்புறம் உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல. ஏற்கனவே எந்த படுவாவையும் உன்னை கடத்திக்கிட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் உன்னை தனியா விட்டுட்டு போக முடியுமா என்ன? எவனாவது எங்க இருந்து வருவான்னு தெரியாது, அதனால வயசு பிள்ளையா இருக்கேன், உன்னை தனியாலாம் விட்டுட்டு போக முடியாது பாத்துக்க. அதான் நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு உண்மையாளக்கா வீட்டுல விட்டுட்டு போறேன். அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்பா கூட தான் நீ வீட்டுக்கு வரணும். அப்பா வரதுக்குள்ளார வீட்டுல இருந்து வந்துடக்கூடாது, அங்கேயே தான் இருக்கணும் எவ்வளவு நேரம் ஆனாலும், புரியுதா? அதெல்லாம் வரவே மாட்டேமா, அங்கேயே இருக்கேம்மா.
அப்பா வந்து என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் உண்மை எல்லாத்த வீட்லயும் இருக்கேன். சகனக்க கூடவே இருக்கேம்மா. சரி அபிமா, இப்படிதான் இருக்கும். அப்பா வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வரணும். அபிமா, அம்மா அங்க விட்டுட்டு போறேன்னு நீ அங்க உன் வேலையெல்லாம் காட்டக்கூடாது. உன் சுட்டித்தனத்தையும் உன் சேட்டத்தனத்தையும் அங்க காமிச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம வீடு மாதிரி கிடையாது அங்க, புரியுதா? சமத்து பிள்ளையா இருக்கணும். உண்மை இலக்க மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. ஆனா வேதம்மா இருக்காங்க, அவங்க முன்னாடி ஏதாவது உன் சுட்டித்தனத்தை காமிச்சிட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் ஒன்னா அடக்க உடக்கமா அங்க அமைதியா இருக்கணும். சகனா கூட கொஞ்சம் ரூம்லயே இரு. அதுக்காக மாப்பிள்ள வந்தும் நீ அங்கே இருக்கக்கூடாது. மாப்பிள்ள வந்ததும் கொஞ்சம் அங்க மேல மொட்டை மாடி அப்படி இப்படி போயிட்டு வா, சரியா? அம்மா கவலைப்படாத, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நான் ஒன்னும் டிஸ்டர்பன்ஸாலாம் இருக்க மாட்டேன், எனக்கும் தெரியும். சரிம்மா, நான் போய் கிளம்பட்டுமா? நம்ம போலாமா? கிளம்புறதுக்கு என்னடி இருக்கேன், இந்த தாவணி நல்லா தான் இருக்கேன், அப்படியே கிளம்பு. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, சித்தி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அம்மா போலாம். அம்மா உமையாளத்துக்கிட்ட கேட்டுட்டீங்களா? அத்தை வர சொல்லிட்டாங்களா? ஆமா அபிமா, நானும் அக்கா கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். அக்கா கேட்டாலும் என்ன சொல்ல போறாங்க? உமையாளத்தை பத்தி நமக்கு தெரியாது, அவங்க கூட்டிட்டு வானா சொல்லுவாங்க. அதான் உன்னை கூட்டிட்டு போய் கையோட விட்டுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். சரி நீ வா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, இந்த 2 நிமிஷம், இந்த உடனே வந்துட்டேன். சொல்ல வந்த அக்கா கண் வந்தா தப்பிச்சிட்டு இருக்கா? நீத்துல இருந்து தப்பிக்கிறீங்களா மேடம்? விட்ட வேணா ஒண்ணா, இங்க சுத்தினாலும் ரூமுக்கு தாண்டி வரணும். அப்படிதான் நீத்தே நினைச்சேன். மேடம் உஷாரா அம்மா கூட போய் படுத்துட்டீங்களோ? எங்க உங்களை கேள்வி கேட்க போறேன்னு உஷாரா அம்மா கூட போயிட்டேன். இன்னைக்கு விட்டு வேணாம்னா எங்க இருக்கானு முதல் இவரை தேடி கண்டுபிடிச்சி ஒரு என்கொயரியை போடணும். எங்க இருக்கா? அஞ்சு அஞ்சு காலையில இருந்து மேடம் ரூம் பக்கமா வரலாம். இங்க கார்டன்லயும் ஆளை காணும், டெரஸ்ல இருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் ஆளை காணும். மேடம் எங்க போனாங்க? கண்ணில் மண்ணை தூவுறீங்களோ? இருடி, உனக்கு நான் அக்காடி. நீரு எங்க இருந்தாலும் உனக்கு கண்டுபிடிக்கலாம். நான் உள்ள இருந்துதான் வந்தோம், உள்ள வேற நம்ம தெரியலையே. அதிகமாலும் மறுபடியும் உள்ள ஏன் ஒரு எட்டு பார்ப்போம். உள்ளதான் இருக்கணும் நினைக்கிறேன். சரி போய் பார்த்துருவோம். அஞ்சு அஞ்சு எங்க போனா? உண்மையாவே காணாம போயிட்டாளா அன்னைக்கு மாதிரி? சி அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட், அதனால காணாம போயிருக்கலாம். இன்னைக்கு எந்த இன்சிடென்ட்டும் இல்லையே. ஐயோ, நான் எதனா கேட்க போறேன்னு சொல்லிக்காம இங்கே ஓடி போயிட்டாளா? அப்படியே அப்படி மட்டும் நீ போயிருந்தா? அப்படின்னா போயிருக்க மாட்டேன். அது என் தங்கச்சி, அந்த அளவுக்கு சூடு சொன்னாலாம் இருக்காது, இருக்கக்கூடாது. கடவுளே, என் தங்கச்சி கிடைச்சிடணும். கிச்சனுக்கு போய் பார்ப்போம். ஒரு வேலை திண்ணி பண்ணாரோ அங்கே எதையாவது உருட்டிட்டு கூட இருக்கும்ல, அவங்கதான் இருக்கணும். கடவுளே, அவளை கிச்சன்ல வச்சு வைங்க, நான் வந்தவனே என் கண்ணை காமிச்சிடுங்க. ஐயோ, கிச்சன்லயும் ஆளை காணும். இங்கதான் எதையாவது உருட்டிட்டு கிடப்பான்னு பார்த்தோம், இங்கேயும் அவ்வளோ ஆளை காணும். அஞ்சுமா, அஞ்சு செல்லும், அஞ்சு அக்கா எதுவும் கேட்க மாட்டேன். எங்கடி போன? அம்மா அக்கா, இவ கண்ணை படக்கூடாதுன்னு நைட்டு இவ கொடுத்தவங்க அம்மா கூட போய் பார்த்தேன். இப்ப மட்டும் இவ கண்ணை பட்டோம். நேற்று நடந்த விஷயத்தை பத்தி கேட்பாங்க. ஒரு 2 நாளைக்கு இவ கண்ணை படவே கூடாது, அப்பதான் அக்கா எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆமா, இவ கண்ணை படாம நைஸா வந்த வழியை பார்த்துட்டு ஓடி போயிடுவோம். அஞ்சு, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. எங்க ஓடிட்டு பார்க்கலாம் தங்கச்சிமா? நம்மள பார்த்துட்டாலே இப்ப என்ன பண்றது? காதல கேட்காத மாதிரி போயிடலாமா? நீ காதல கேட்காத மாதிரி போனாலும் உன்னை நான் உண்டல ஆக்கிடுவேன். உங்க அக்கா பத்தி உனக்கு தெரியும்னா உனக்கு மாதிரி திரும்பி. ஐயோ, போச்சு. அக்கா மனசுல நினைக்கதே சொல்லிட்டாலே. இதுக்கு மேலே நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆனேன், அவ்வளவுதான். என்னை தூக்கி ஏங்கல்ல மாட்டினாலும் மாட்டிடுவான். திரும்ப என்ன போச்சு. இதுக்கு மேலே எது பண்ணியும் நான் எஸ்கேப் ஆக முடியாது. அக்கா கிட்ட மாட்டிதான் ஆகும். சரி, ஏதாவது கேட்டா சமாளிப்போம், இதை தவிர வேற வழி இல்லை. அக்கா அக்கா, என்னக்கா இங்க இருக்கா? போய் நடத்தல நிக்கவா? அக்கா அப்படி கேட்கலக்கா, கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்கேன். ஏக்கா, உனக்கு பசிக்குதாக்கா? உனக்கு எதனா செஞ்சு தரவா? என்னக்கா வேணும் சொல்லுக்கா. டீ போட்டு தரவா, காஃபி போட்டு தரவா? இல்லைன்னா எதனா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செஞ்சு தருவாக்கா? மேடம் இதெல்லாம் செய்ய தெரியுமோ? மேடம்க்கு சுடு தண்ணி வைக்கிறதே டவுட் ஆச்சு. பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணியை ஊற்றணுமா, இல்லைன்னா தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை தூக்கி வைக்கணுமா டவுட் ஆச்சு. இதெல்லாம் எப்போ செய்ய கற்றுக்கிட்டீங்க? எப்படி கற்றுக்கிட்டேன்? இதெல்லாம் அந்த மிஸ்டர் அவரு பார்த்ததுலேருந்து கற்றுக்கிட்டீங்களா? அக்கா அது வாய முடு, இங்க இருந்து எதுவும் பேசாத. நம்ம இங்க ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது அம்மா குறுக்கால வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கு மாதிரி ரூமுக்கு வாடி ரூமுக்கு. அக்கா அது வந்து வாய முடிட்டு வான்னு வா. அக்கா கை முடிக்கா. அக்கா உள்ள வாடி. அக்கா இப்ப எதுக்கு இப்படி மாய்க்கிறான்? இப்படி எல்லாம் பார்க்காதோ,
நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பு பண்ணலக்கா. என்ன சொன்ன? எந்த தப்பு பண்ணலையா? ஆமா, என்ன ரூட் எங்கேயும் போற மாதிரி இருக்கா? என்ன நடக்குதா? ஒழுங்கு மாதிரி என்கிட்ட மறைக்காம சொல்ல. என்னடி நடக்குதா? அக்கா, அப்படின்னு ரூட் எல்லாம் எங்கேயும் போகல, எல்லாம் சரியா தான் போகுது. என்ன சொன்ன? சரியா போகுதா? என்னடி நடக்குதா? நானும் அந்த மாதிரி வந்ததுல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 பேரும் ஒருத்தர் லுக்கு மேல லுக்கு விட்டுக்கிறீங்க. அவர் என்ன உன்ன மிச்ச கண்ணு வாங்காம பாக்குறதும், நீ என்னமோ அவரை ஒரு மார்க்கமா பாக்குறதும். என்னடி 2 பேரும் ஒருத்தர் பார்த்ததும் அப்படியே ஸ்டன் ஆகி நினைக்கிறீங்க? பேக்ரவுண்ட்ல டூயட் ஓடுதா? அது மட்டுமா? சார் வந்துட்டாலே மேடம் விழுந்து கவனிக்கிறதுங்க. என்ன மாதிரி பண்ணி வரீங்க? காஃபி வேணுமா, டீ வேணுமா, சாப்பிட்டீங்களா? நீங்க ரூம்ல இருக்கீங்க, இங்க வந்து இருக்கலாமே. அப்படி இப்படிங்களா? ஆமா, என்ன நடக்குது மேடம்? இதெல்லாம் அப்படி போகட்டும். நேற்று சாருக்காக மேடம் அவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க தெரியல. அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு அம்மாவே எதிர்த்து பேசுனீங்க. அதுவும் அந்த மாறனுக்காக. என்னடி நடக்குது? ஐயோ அக்கா, நீ ஏதாவது தப்பா நினைச்சிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. இது வேற. என்ன விஷயம் தெரியாது? என்ன வேற? ஒழுங்கா எனக்கு எல்லாத்தையும் சொல்லடி. அக்கா, அன்னைக்கு என் மாமா கல்யாணம் முடிஞ்சதும் நான் காணும்னு சொல்லி நீங்களா தேடினீங்களா? நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பஸ் ஏற்றி விட போகல. நான் இனிமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பீச்சுக்கு போயிட்டேன்க்கா. அங்கே தப்பான முடிவு எடுக்கவும் போயிட்டேன். அந்த இடத்துல என்னை காப்பாற்றினவரை இவர் தான்க்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அன்னைக்கு நான் வெற்றி மாமா கிடைக்கலங்கிற விரக்தியில தான் தப்பான முடிவு எடுத்துக்கலான்னு போனேன். அப்பதான் என்ன இவர் காப்பாற்றி அட்வைஸ் பண்ணி என்னை கொண்டு வந்தாரு. இவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ உன் தங்கச்சியை பார்த்தே இருக்க முடியாது தெரியுமா? அந்த நன்றி கடனுக்காக தான் இவரை நான் நல்லா கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைச்சேன். நீ இப்படிதான் ஏதோ ஒரு முடிவு எடுத்து தான் போயிருக்கேன்னு. அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து போய் சொல்லிட்டீங்க அப்படித்தானே? இங்க பாரஞ்சு, எனக்கும் வெற்றியோட விஷயம் கொஞ்சம் லேசா தெரியும். வெற்றியை தப்பு சொல்ல முடியாதுல. அவன் மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோம் அதை தானே பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அந்த அபி பொண்ணு அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு. நானும் முதல்ல பார்த்ததும் எனக்கு கோவம் வந்ததுதான். யார்கிட்டையும் பேசி பழகி பார்த்ததுதான் தெரியாதுவாங்க. உண்மையாவே அபியும் சரி சஹானாவும் சரி ரொம்ப நல்ல டைப்பு. அஞ்சுமா, நீ வருத்தப்படுறியா என்ன? இல்லைக்கா, அப்போ எனக்கு வருத்தம் இருந்தது. அதுக்கப்புறம்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இவர் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இருந்திருக்க முடியாதுல்ல. அதனால்தான் அவரை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன்க்கா. அப்போ இதுக்காக மட்டும்தான் அவரை நீ நல்லா கவனிச்சுக்கிறேன். உன் மனசுல தான் எதுவும் இல்லை அப்படிதானே? அக்கா, அது அது அப்படி டக்குன்னு சொல்லிட முடியாதுல்லக்கா. அப்போ டைம் எடுத்து சொல்றியா? நீ மரமண்டா, என் தங்கச்சி பற்றி எனக்கு தெரியாது. இன்னும் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உன்னாலே புரிஞ்சுக்க முடியல. ஆனால் எனக்கு புரியுது. சரி, இதெல்லாம் போகட்டும். உன்னோட இதுக்காக அவர்கிட்ட என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன சொன்ன? வெற்றி மாமா ரூம்லயே தங்கலான்னு சொன்ன. அது நியாயம். அது என்ன வெற்றி மாமா சக்தி அண்ணா ரூம்லயே தங்கலான்னு? சக்தி உனக்கு அண்ணனா என்ன? இல்லக்கா, அந்த அண்ணா எனக்கு அண்ணன் மாதிரி தானே. நம்ம வெற்றி மாமாவோட ஃப்ரெண்ட் இல்லை. அப்பனா அண்ணன் முக்கியமா அண்ணன் சொல்லாதான். இங்க பாரு, இப்ப வெற்றி உனக்கு மாமானா அவனோட ஃப்ரெண்ட் உனக்கு ஒரு வகையில மாமா மாதிரி தானே. அதனால கூப்பிடக்கூடாது. அப்பமா ஓ அக்கா, இப்ப நான் என்ன சக்தி மாமாவை மாமான்னு கூப்பிடணும் அப்படிதானே? கூப்பிட்டாவா? கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல. எவ்வளவு நல்லா இருக்க. நீ எப்படி கூப்பிட? அக்கா, என்கிட்ட சொல்லவே இல்லை. நிஜமாவா? அங்கேயும் ஓகேவா? என் அக்காவா இது? அச்சோ, என் அக்காவுக்கு வைக்கத்தை பாரு. போடி. எப்படி வேணும் மாப்பிள்ள எடுத்து விடுன கேளக்கா. அக்கா கேட்ட மாப்பிள்ள
உங்களுக்குள் கத்தி சண்டையடி சந்தானே ஒட்டு வைக்க டேய் என்னடா காலையில எங்கே கிளம்பியிருக்கான்? டேய் மறந்துட்டியாடா? மம்மி சொன்னாங்களா ஷாப்பிங்க்கு போகணும்னு. அட ஓ ஆமால, அப்படி ஒரு சம்பவம் இருக்குல்ல. சாரி மச்சி, மறந்துட்டேன்டா. டேய் என்னடா மறந்துட்டேன்னு சொல்றான்? வெற்றி ஹாய் வெற்றி என்ன ரெடி ஆயிட்டு போலாமா? மச்சான் ரெடி ஆயிட்டாங்களாமா, உங்களை கூப்பிடுறாங்க. டேய் தெரியுது, மூடிட்டு இரு. கிளம்பிட்டேலோ. ஓ நான் வரேன். வெற்றி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்தே தான் போகணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு டே ஃபுல்லா நீ உன் கூட தான் இருக்கணும். எனக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஆன்ட்டி சொன்னா வெற்றி கேட்பல. இன்னும் பிளாக்மெயில் பண்றியா? ஞாபகா உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு ஆன்ட்டி சொன்னதை மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக ஞாபகப்படுத்துறேன் வெற்றி. என்ன வெற்றி என்னை பார்த்தாலே ஏதோ கோவப்படுறேன். நான் உனக்காக தான் இங்கே வந்திருக்கேன் தெரியும்ல. எனக்காக வந்தியா? அப்போ உன் டாக்டர் ட்ரைனிங் என்ன ஆச்சு? அப்போ படிப்புக்காக வரலாம், வேற எதுக்காகவும் வந்திருக்கோம் அப்படிதானே? வெற்றி நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கெல்லாம் கோவமே வராது. ஏன் வெற்றியாச்சே, என் வெற்றிக்கு என்ன சொல்றதுக்கு ஆகிட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ நம்ம போலாமா? ஓ அப்போ உங்களுக்கு இந்த சூடு சோழனை வெக்கமானும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படிதானே? ஐயோ இடியட், யாரு? நான் வெற்றி கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். நீ என்ன நந்தி மாதிரி குறுக்கா? ஓ போயிட்டோம். அவன் என் ஃப்ரெண்டு, வார்த்தையை கொஞ்சம் அடக்கி பேசு. ஏதாவது அவனை நீ சொன்ன நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன வெற்றி அவன் என்ன என்னமோ சொல்லிட்டு இருக்கான், அப்ப நீ அமைதியா இருந்த? இந்த அம்மாயிமெல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத. நேற்று தானே மம்மி சொன்னாங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து பீஸை கற்றுக்கோ. ஃபாரின்லலாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குதா? ஓகே வெற்றி வெற்றி டைம் ஆகுது, கிளம்பலாம். மச்சான் அவங்க கிளம்பலான்னு கூப்பிடுறாங்க மச்சான். நீ போ மச்சான், நீ இல்லைன்னா பாப்பா ரொம்ப டென்ஷன் ஆகுது பார்த்துக்க. நீ கிளம்பு. டேய் மச்சி கிளம்பு மச்சி, எல்லாம் ரெடியா இருக்கு, நீ போலாம். போ மச்சி. சரிடா வா. ஓகே வெற்றி போலாம். வெற்றி நம்ம பைக்ல தானே போறோம்? பைக்கா அண்ணன் கொண்டு போயாச்சு, கார்ல தான் போறோம். ஆமாடா. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே வா போலாம். கார்ல நான் கூட ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துட்டேன். நீ வா வா வெற்றி போலாம். வா வா, கார்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல உட்கார போறேன். வா வா ஸ்வேதா ஏறு, கிளம்பலாம். ஓகே வெற்றி நான் இப்போ ஏறேன். ஹாய்